எபிசோட் 115. பல்லியின் பயம். விஜயநகர அரசரின் அரண்மனை எப்போதும் புகழ்பெற்ற விருந்தினர்களால் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த நாளில் அரண்மனையின் அமைதியை ஒரு அசாதாரண விஷயம் கலைத்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் பதற்றமாக இருந்தார். அவரது முகத்தில் ஒருவித கலக்கம் தெரிந்தது. என்ன ஆயிற்று அரசே எனக் கேட்டார் அமைச்சர். இந்த அரண்மனையில் எங்கேயோ ஒரு பெரிய பல்லி சுற்றி வருகிறதாம். அதை பார்த்த சில பணியாளர்கள் பயந்து ஓடிவிட்டனர் என்றார் அரசர். அந்த செய்தி அரண்மனையில் மின்னல் வேகத்தில் பரவியது. பலர் அச்சத்தில் உறைந்தனர். சிலர் அலைமோதி கொண்டனர். அரசரும் வருந்தினார். இதை அறிந்த தெனாலிராமன் வெகுவாக சிரித்தார். அரசே, ஒரு பல்லி மட்டுமே அல்லவா? அது ஒரு சிறிய உயிரினம். அது நமக்கு என்ன செய்யப் போகிறது? ஆனால் அந்த பல்லி மிகவும் பெரியதாக இருக்கிறதாம். அது ஒருவித அதிசயமான பல்லி போல தெரிகிறதாம் என்றார் அமைச்சர். அதற்காகவே பயப்பட வேண்டுமா எனக் கேட்ட தெனாலிராமன், சரி, நான் ஒரு வழி பார்க்கிறேன் என்று கூறினார். விசித்திர சோதனை. தெனாலிராமன் பல்லியைப் பற்றிய உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். அவர் அரண்மனைக்குள் சென்று பல்லி இருக்கும் இடத்திற்கு போனார். அங்கு இருந்த வேலைக்காரர்கள் அச்சத்துடன் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த பல்லி எங்கு இருக்கிறது எனக் கேட்டார் தெனாலி. அதோ அந்த மூலையில் என்று ஒரு வேலைக்காரன் நடுங்கியபடி சொன்னான். தெனாலி அந்த மூலையை நெருங்கினார். அங்கே ஒரு சாதாரண பச்சை நிறப்பல்லி சுவரில் ஏறிக்கொண்டு இருந்தது. இதுதானா உங்களை கடும் பயத்தில் ஆழ்த்திய பெரிய பல்லி எனக் கேட்டார். ஆமாம், இது மாயாஜால பல்லி போல தெரிகிறது என்று ஒருவர் பதில் அளித்தார். சரி, நான் இதை அரசரின் முன் கொண்டு போய் உண்மையை விளக்குகிறேன் என்று கூறிய தெனாலிராமன் அந்த பல்லியை பிடிக்க ஒரு கலம் வைத்தார். தெளிவான தீர்வு. அரசரின் முன் வந்து பல்லியை காட்டிய தெனாலிராமன், அரசே, இது ஒரு சாதாரண பல்லி தான். இதை பார்த்து பயப்படும் அளவிற்கு எதுவும் இல்லை என்றார். ஆனால் பணியாளர்கள் இதை பார்த்ததும் ஓடினார்கள். ஏன்? அது அவர்களின் மனப்பதிவு இட்டெமொன் அரசே. சிலர் பல்லியை பார்த்தவுடன் பயப்படும் பழக்கம் கொண்டவர்கள். அவர்களுடைய பிதாக்கள் முன்னோர் இதை பற்றி பயந்திருக்கலாம். அதனால் அவர்கள் அதை அபாயகரமான ஒன்றாகவே நினைத்துவிடுகிறார்கள் என்று தெனாலிராமன் புரிந்து கொடுத்தார். அதை கேட்ட அரசர் சிரித்தார். நீ உண்மை கூறுகிறாய் தெனாலி. உண்மையில் பல்லி மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் நாம் எதை பற்றிய புரிதலை இல்லாமல் பயப்படுகிறோமோ அது பெரிய பிரச்சினையாகவே தோன்றும். அரண்மனை முழுவதும் அந்த உண்மையை அறிந்தபின் அனைவரும் மகிழ்ந்தனர். பல்லி பற்றிய பயம் கலைந்து அது அரண்மனையின் ஒரு சாதாரண அங்கமாக மாறிவிட்டது. அதன்பின் அரசர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். எந்தப் பொருளுக்கும் பயம் கொள்ளும் முன் அதன் உண்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் முதல் விஜயநகரத்தில் யாரும் ஒரு பல்லியை பார்த்து பயப்படவில்லை.